அடுத்ததாக முத்தமிழில் இயற்றமிழ் இசைத்தமிழ் ஆகிய இரண்டும் செவிக்கு இன்பம் அளித்தது, கண்களுக்கு நல் விருந்தை வழங்கியது. அடுத்து வரும் நாடகத் தமிழோ செவி, விழி, சிந்தை ஆகிய மூன்றினுக்கும் விருந்தளிக்கக்கூடியது. அவ்வகையில் நீண்டதொரு வசனம் புரிந்து அழகுடன் நடித்து காட்டி வீரத்தை விதைக்க இருக்கிறார்கள் நம் மாணாக்கர். ஆம், வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழ் நாடகம். அன்புசால் ஆன்றோர்களுக்கு இந்நாடகத்தில் வரலாறு நம் அனைவரும் அறிந்ததே, நமக்கு முன்னர் தலைமுறையும் அறிந்ததே. ஆனால் தற்போதைய தலைமுறை அவ்வரலாறு பற்றி அறிய வாய்ப்பில்லாமல் இருக்கிறது. அவர்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் நாட்டுப்பற்றை அவர்கள் மனதில் விதைக்கும் வகையிலும் இந்நாடகம் இங்கே இம்மேடையில் அரங்கேற்றப்பட இருக்கிறது. இந்நாடகத்தின் முடிவில் நிறையிருப்பின் வாழ்த்துமாறும் குறையிருப்பின் பொறுத்து கொள்ளுமாறும் தமிழ் சான்றோர்களையும் ஆன்றோர்களையும் இதை காணொளியில் பார்த்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நண்பர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாடக மாந்தர் அறிமுகம். கிராமத்து தம்பதியர். வணக்கம். நடன மங்கையர். காவலாளி. டேவிட்சன். ஆங்கிலேய ஒற்றன். ஜாக்சன் துரை. அமைச்சர்கள். எட்டப்பன். வீரபாண்டிய கட்டபொம்மன். நாடகம் ஆரம்பம். காண்போமா வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரத்தை. மச்சான், மச்சான். அட என்ன புள்ள? ஏனுங்க மச்சான், என்னங்க மச்சான் பண்றீங்க? அட பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியலையா? அதுக்கு எதுக்கு நீ இப்ப கூவுற? ஐயோ மச்சான், 4 மணி ஆச்சே, 4 மணி ஆச்சே. அட புள்ள, இப்ப 4 மணிக்கு என்ன? மச்சான், நம்ம கலைமகள் ஸ்கூல்ல மாணிக்க விழா மச்சான், மாணிக்க விழா. அட மாணிக்க விழாவா? அப்படின்னா என்ன புள்ள? மச்சான், நம்ம கலைமகள் ஸ்கூல் ஆரம்பிச்சு 40 வருஷம் ஆகுது மச்சான், அதனால மாணிக்க விழா கொண்டாடுறோம் மச்சான். சரி புள்ள, போலாம் போலாம். அதுக்கு என்ன அவசரம்? மச்சான், அங்க சிறப்பு விருந்தினர் திரு கலியமூர்த்தி ஐயா இன்னும் நிறைய பேர் வராங்க மச்சான். அது மட்டும் இல்லாம வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் போடுறாங்க மச்சான், போடுறாங்க. அதுக்கு தான் நான் வெறுசனா கிளம்பணுங்கிறேன். சரி புள்ள, நீ போய் கிளம்பு. மச்சான், நான் முன்னமே கிளம்பிட்டேன். சரி புள்ள, வா போலாம். மச்சான், வண்டி வெறுசா நிறுத்துங்க, ஸ்கூல் வந்துருச்சு. புள்ள, நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட போறாங்க, வா போலாம். மச்சான், அப்பா சீட்டை பிடிச்சாச்சு. மச்சான், மச்சான், நம்மளும் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் போடுறாங்கல்ல மச்சான், நம்மளும் அதுல டான்ஸ் ஆடலாமா மச்சான்? சரி புள்ள, வா, பாட்டு ஆரம்பிச்சிட போறாங்க, போலாம்.
வீரபாண்டிய கட்ட பொம்மை பேர சொல்லு மண் குடிக்கு சீரும் புலியும் அதை கேட்டு நெருங்கி வந்து மயங்கி நிற்கு உள்ளமெல்லாம் உருகி போகும் வெள்ளமாக வீரம் பாயும் கதைய சொல்லவா அந்த விவரம் சொல்லவா கட்ட பொம்மை வாழெடுத்த அழக சொல்லவா கதைய சொல்லவா அந்த விவரம் சொல்லவா கட்ட பொம்மை வாழெடுத்த அழக சொல்லவா பச்சப்புள்ள வாழெடுத்து கட்ட பொம்மை முகம் பார்த்தா அச்சமின்றி எதிரி முன்னே அருகம் புல்லும் தலை நிமிர்த்து ரத்தம் பாஞ்ச பூமி அப்பா வீரம் அங்கே விளைச்சலப்பா கதைய சொல்லவா அந்த விவரம் சொல்லவா கட்ட பொம்மை வாழெடுத்த அழக சொல்லவா கதைய சொல்லவா அந்த விவரம் சொல்லவா கட்ட பொம்மை வாழெடுத்த அழக சொல்லவா காட்சி 1 வீரபாண்டிய கட்டபொம்மனின் அரண்மனை. ராஜாதிராஜர், ராஜகம்பீரர், ராஜ மார்த்தாண்டர், ராஜ குலத்திலகர், பாஞ்சாலங்குறிச்சி மாமன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பரார் பரார் பரார். மன்னர் வாழ்க வாழ்க, மாமன்னர் வாழ்க வாழ்க. வெற்றிவேல் முருகனுக்கு. சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய குஞ்சி குஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ. செந்தமிழ் செல்வனே, அறுபடை வீடு கொண்ட முருகனே, வேலெடுத்து வீசிய வீரவழி தோன்றிய வேலனே, தமிழ் அறிந்த தேவனே, அனைவருக்கும் நன்மை உண்டாக அருள் புரிவாய் என் அப்பனே, என் அப்பனே, என் அப்பனே. முருகா. வணக்கம் மன்னர் மன்னா. வணக்கம். அமருங்கள், அமருங்கள்.
நண்பர் காவலாளி. சொல்லுங்கள் ஐயா. நான் தூத்துக்குடி கலெக்டர் டேவிட்சன். நண்பர் கட்டபொம்மனை பார்க்க வேண்டும். சற்று பொறுங்கள் ஐயா, உள்ளே சென்று உத்தரவு பெற்று வருகிறேன். வணக்கம் மன்னர் மன்னா. வணக்கம். தங்களை காண தூத்துக்குடி கலெக்டர் டேவிட்சன் வந்துள்ளார். ஆஹா, நல்ல மனிதராயிற்று. உடனே வர சொல். உத்தரவு மன்னா. தங்களை மன்னர் உள்ளே அழைக்கிறார் ஐயா. ஓகே. உன்மானே. வணக்கம். வாருங்கள் வாருங்கள். உங்கள் வருகைக்கு எங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் வெகு தூரம் வந்து விட்டீர்? தங்களை பார்த்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. அன்பை அடக்கி வைக்க முடியவில்லை. தான் உடனே புறப்பட்டு வந்தேன். ஆஹா, என்ன ஒரு உயர்ந்த பண்பு. எதிரிகள் கூடரத்தில் இப்படியும் ஒருவரா? மண்ணுக்குள்ளே தான் தங்கமும் மறைந்திருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த விருந்தாளிக்கு நீங்கள் உண்ணக்கூடிய உணவுதான் வேண்டும் என்று கோரிக்கொள்கிறேன். அதற்கென்ன, அப்படியே ஆகட்டும். காவலாளி, சொல்லுங்கள். நான் ஜாக்சன் துரையின் ஒற்றன். மன்னரை காண வேண்டும். சற்று பாருங்கள், உள்ளே சென்று உத்தரவு பெற்று வருகிறேன். ஓகே, ஐ அம் வெயிட்டிங். வணக்கம் மன்னர் மன்னா. வணக்கம். தங்களை காண ஜாக்சன் துரையின் ஒற்றன் வந்துள்ளார். என்னது, ஒற்றனா? வர சொல். உத்தரவு மன்னா. தங்களை மன்னர் உள்ளே அழைக்கிறார். ஓகே. வணக்கம் மன்னா. வணக்கம். நான் ஜாக்சன் துரையின் ஒற்றன். ஓலை கொண்டு வந்துள்ளேன். அமைச்சரே, அதை பெற்று படியுங்கள். நல்லது. அமைச்சரே, அதை உரக்க படியுங்கள். நாடே கேட்கட்டும். 17/7/1791 நான் சர்வதிகாரம் பெற்று தென்னகத்தை என் விருப்பம் போல் ஆட்சி நடத்த கலெக்டராக பதவியேற்று திருநெல்வேலியில் தங்கியுள்ளேன். என் பெயர் WC ஜாக்சன் என்பதாகும். மற்றைய பாளையக்காரர்கள் எல்லாம் அரசு நிமித்தமாக என்னை பேட்டி கண்டு சென்று விட்டார்கள். ஆனால் நீவீர் மட்டும் வரவில்லை, வரியும் செலுத்தவில்லை. காலம் தாழ்த்தினாய், உன் பதவி உன்னிடமிருந்து பறிக்கப்படும் என கடுமையாக எச்சரிக்கிறேன். இப்படிக்கு திருநெல்வேலி ஜில்லா கலெக்டர் WC ஜாக்சன். இவ்வாறு உள்ளது மன்னா. என்ன இது? நாம் போய் பேட்டி காண்பதா? குள்ள நரி நம்மிடமே வேலை காட்டுகிறானா? யார் யாரிடம் எச்சரிப்பது? யார் யாருக்கு கடை விதிப்பது? அரசே, இப்போதே ஆணையிடுங்கள். இப்போதே ஆணையிடுங்க. அவன் தலை வெட்டி வீழ்த்துகிறேன். சற்று பொறுங்கள் பொறுங்கள். அமருங்கள். எல்லோரும் நேர்மையான கருத்துக்களை உடையவர்கள். எனக்கு ஒன்றுதான் தோன்றுகிறது. ஒரு முறை நேரில் சென்று பார்த்தால்தான் அவர்களுடைய கருத்து நமக்கு தெரியும். பகைமை கொண்டிருந்தால் அதை சுமூகமான முறையில் முடிக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு முறை போய் வரலாம். அப்படியே ஆகட்டும். நாளை நண்பர் கூறியபடியே சென்று வரலாம். உத்தரவு மன்னா. அவை களையட்டும். உத்தரவு மன்னா. அவ்வளோ நீங்க வா.
Sir, Kattabomman is coming, sir. என்னது கட்டபொம்மனா? விச்சருவா கொண்ட கொல கொல சாமி வந்துருச்சே பக கொல நடுங்க. கெட்டவன அது பொலி பொலி போட நஞ்சிடுச்சே அவன் தொட்ட நடுங்க. திமு திமு குதிரைகள் திமிரி வர ஒரு வேட்டைகள் நடக்கிறதே. தரு தரு தருமத்தின் தலைவனிடம் உன் ஆட்டங்கள் முடிகிறதே. மீசைய பாரு கெடா கெடா மிருகத்தை அழிக்க வராதடா. உறுதிய குதிப்பா மொடா மொடா தொட்டியவன் கூப்போ ஒழுங்கடா. கட்டபொம்மனா சார் சார் கட்டபொம்மன் இஸ் கமிங். அப்படியா? அவனுக்கு ஆசனமே கொடுக்க கூடாது. கார்ட்ஸ் எல்லா ஓடியும் அப்புறப்படுத்துங்கள். எல்லாரும் ஓடி மறைந்து கொள்ளுங்கள். குயிக் குயிக் குயிக். நீர்தான் வீரபாண்டி கட்டபொம்மன். நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? காட்ஸ், ஏன் வெகு தூரம் வந்து விட்டீர்? நட்பு விருப்பி அழகாதாக அறிந்தேன், அதையே விரும்பி நானும் வந்து உள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்தலை உன்னிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம், நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நவாபிடமிருந்து நாட்டு நாங்கள், நீதான் பேட்டி காண வரவில்லை. பேட்டி கொடுப்பவர்கள் நாங்கள் இல்லாவிட்டால் நீர் இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இரு மாப்பினம் ஒளியவில்லை உனக்கு. எல்லாம் உடன் பிறந்தவை ஒழியாது. உன் மீது குற்றம் செலுத்துகிறேன். என்னவென்று? எடுத்துரைத்தால் எண்ணில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். என்ன? எனக்கு எண்ணிக்கை தெரியவில்லையா? அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழ அரசாக திரைப்படம் தரவில்லை. வெகு காலமாய் வரியும் தரவில்லை. அதற்கேற்ற வட்டியும் தரவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர் பாய்ச்சி நடுவையில் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கழனிவாழ் உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நிற்க வைக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பாருங்க, உடலையும் போரடித்து தலைதனை நெற்கதிர்களை கூத்துவிடும் ஜாக்கிரதை. ஜஜோ, அதிகாரம் முத்திரைட்டு உன்னை கையோடு அழைத்தவர் ஆள் அனுப்பினேனே. அப்படியா? பலே பலே, நீ அனுப்பிய ஆள் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வர நோக்கத்தோடு எவரும் தலை காட்டுதில்லை அந்த பக்கம். எங்களுடைய பெருமை திறந்தவன் அவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை இதுவரை எழுதவும் துணிவு பிறந்தில்லை. எழுதிவிட்டதாக கூறிய உன்னை இனியும் உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு என்ற நட்பு நாடி வந்த உறமுறை தடுக்கிறது. என்ன மீசையை முறுக்குகிறாயா? அது ஆபத்தின் அறிகுறி. உன்னை இப்போதே சிறையில் உத்தரவிட்டேன். எங்கே சொல் பார்க்கலாம். மானம் அழிந்து விடவில்லை அந்த மரத்தமிழனுக்கு. என் மடியிலே கை வைத்த உன் தலை உருண்டு போகட்டும். குறிமாறியதில்லை வாழ்க்கென்றும் பசியாறியதில்லை குறிவென்றும். காட்சி 3, ஆங்கிலேய நீதிமன்ற அவை.
உயிருக்கு பயந்தவர்களே, உட்காருங்கள். அகம் அழியவில்லை உனக்கு. உன்னை அழித்திருந்தால் என் அகம் அழிந்திருக்கும். இல்லையேல் இந்த எட்டப்பனும் தொண்டைமானும் எங்களிடையே பிறவாதிருந்தால் உனக்காவது அகம் உண்டாகாமல் இருந்திருக்கும். நல்லவர்களை திட்டாதே. இன்னும் ஏன் பயப்படுகிறாய்? உண்மையை கூறு, நாய்களை திட்டாதே என்று. துரையார்களே, நன்றி உள்ளது நாய் ஒன்றுதான், அதுவும் நமக்கு பெருமைதானே. இருந்தாலும் இவன் யார் அதை சொல்ல? அதுவும் சரிதான், அன்றைக்கு யாரும் உங்களை சொல்ல அடிபட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஏ எட்டப்பா, கூறு கட்டுமா? ஈன சொல் பேசாது, நாவை எடுத்தெறி. வாழ விரும்பினாய், வல்லவனை அளித்தாய். இனி நீ வாழ்ந்து கொடு, வீரம் விளையற்றதென்றாய். வீரனை வழங்கினாய், வேண்டுவதை வாங்கிக்கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய். கோழையாய் ஆகி கூலியை பெற்றுக்கொள். ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. நீ காட்டி கொடுத்தாய், நான் காட்டி கொடுக்கப்பட்டேன். நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள் தான். உன்னை கேடு சூடினும் ரத்தத்தில் இனசக்தி எங்கும் ஒன்றிதான் இருக்கும். ஆதலில் நம்மிடையே என் பேச்சுக்குத்தான் இடமுண்டு. ஏற்பதும் உனக்கும் இழிவென்று காரணம் உரிமையுண்டு. ஆனால் அவனா நேற்று வந்தான், இன்று இருப்பான், நாளை போவான் என்ற இலக்கண எல்லைக்கு உட்பட்டவன். இம்மியளவும் நம்மோடு ஒப்பாதவன். அவன் கத்தி பேசும் பேச்சுக்கு கலங்காது. நான் கூறுவது உனக்கு மட்டுமில்ல, எங்களிடையே சிங்கங்களாய் பிறந்து குரங்குகளாய் கூணி நிற்கும் அத்தனை ஈனர்களுக்கும் மானமிக்க மனிதர்களுக்கு கூறுகிறேன். கூறுவது என்ன? காரி உமிழ்கிறேன். போதும், நிறுத்தும் பேச்சு. போதும், நிறுத்தும் பேச்சு. குற்றவாளியாக நீ ஏதேனும் சமாதானம் கூறி உன் குற்றத்தை குறைத்துக் கொள்ளப்பார். நாங்கள் ஒரு நாயை கொள்ள சட்டப்படி குற்றம் காணாமல் கொள்ள மாட்டோம். We believe in the rule of the law. எத்தர்கள் நல்லவர்களாக நடிக்க எத்தனையோ வழிகளில் இதுவும் ஒன்று அறிவேன். ஆக போக முடிவினை நன்கு அறிவேன். ஊருக்கு பேருக்கு உன் நாடகத்தை நடித்து காட்டு. நீ குற்றவாளியானே? ஆம், உன்னை கொல்ல தவறிய குற்றவாளி. எடுக்கவே சொன்னாம். நேர்மையான பதில் தேவை. கும்பரணிகளில் ஏன் அடிபடையவில்லை? கும்பரி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஒரு வர்த்தக ஸ்தாபனம். அதற்குள் அடங்குவது பொருள்கள், புருஷர்கள் அல்ல. கடைசியாக நாங்கள் வாங்கியிருப்பது நாட்டு உரிமை. உரிமையை வாங்குவதற்கோ விற்பதற்கோ எங்களுக்கு பழக்கம் இல்லை. எவனாவது விட்டிருந்தால் அவனிடம் போய் கேட்டிருக்க வேண்டும் இந்த கேள்வியை. அவன் தான் ஆர்காட் நவாப். அவன் உங்களை கேட்க சொல்கிறான். அவனை கேட்க சொல்கிறேன் நான். அன்று நீ அவனிடமே போய் கேள். மீண்டும் எடுக்க பேச்சு. அது என் கோபத்தை தூண்டுகிறது. அது உணர்ச்சி உடையவனுக்குத்தான், உனக்கு அல்ல. எடக்கு மடக்கு இருமாப்பு ஏளனம் ஏஞ்சி தேஞ்சி மிக மிக அதிகம். எல்லாம் உடன் பிறந்தவை. அவை அனைத்தும் ஒடுக்கப்பட்டவை. நடக்காது. நான் இருக்கும் வரை ஒடுங்காது. ஏறிக்கும் சூரியன் இருக்கிறது, அது கூட எங்களுக்கு எடுத்தான் ஏழும் விழும். அந்த கதையை இங்கு விடாதே அப்பனே. சூரியனே வேண்டாம் என்று ஒரு ஆண் கூட இல்ல, ஒரு பெண் விரட்டி இருக்கிற கதை கூட ஏராளமாகி விட்டது. வேறு ஏதாவது இருந்தால் கூறு. ஏனைய பாளையக்கார அனைவரும் எனக்கு பணிந்து விட்டார்கள், பலனடைந்தார்கள். நீ ஒருவன் மட்டும் பணியாமல் இருப்பது உனக்கு லாபமா? எல்லோரும் பணிந்த பிறகு நான் ஒருவன் மட்டும் பணியாமல் இருப்பது உனக்கு நஷ்டமா? சி, இவன் பேச தெரிந்தவன். ஆம், நான் பேச தெரிந்தவன். வெறும் பேச்சல்ல, மானத்தில் பாசம் உள்ளவன், வல்லவன், வாள் வீச தெரிந்தவன். அதனால் தான் வாள் பிடித்து வாழ விரும்புவன். எனக்கு இரும்பு தாளின் என்று பெயர். அப்படிப்பட்ட என்ன பேசுகிறாயா? உருக்க வேண்டிய பொருள் அதனிடம் இரக்கம் காட்டி பேசியது தவறுதான். குள்ளனே, பொசுக்கல்லடா. காதல், மானம், வீரம் என கட்டுக்கோப்பிலே வளர்ந்தவர்கள் நாங்கள். எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு. எதற்கும் எவரிடமும் கையேந்தி நிற்க வேண்டியதில்லை. வையம் வானம் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறந்தவர்கள் பேடியாயாவதும் இல்லை. பேடியாய் இருப்பவன் உன் நாட்டு மக்கள் இங்கு தன்னாட்டு மக்கள் போர் என்றால் புலிகுணம் பொங்கும். இன்ப காதல் என்றால் பூமணம். புகழுக்குரிய குணம் என்றால் உலகிற்கே ஒரே குணம் என்ற சரித்திரத்தில் இடம் கண்டவர்கள் நாங்கள். எங்களை அடைக்க அந்த ஆண்டவனும் எண்ணியதில்லை. வேண்டுமானால் அன்பை காட்டி நண்பர்களோடு தான் வாழ்ந்ததுண்டு. இந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நரிவேஷம் கட்டி வாழையாட்டி நிற்கிறீர்கள். மேலும் உன் கூட்டங்களை கூடுதலாக உடனே போகிறாய். நான் இப்பொழுது தீர்ப்பு கூற போகிறேன். உன் உயிரின் மீது ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடி ஒரு மன்னிப்போடு ஓடிவிடு. என்னது? நான் மன்னிப்பு கேட்பதா? என் கை கட்டப்பட்டது. உன் கழுத்து கழட்டப்படாமல் தாய் கேட்டிருக்க வேண்டும் இதை. தள்ளாடும் இதிலே பொல்லாத புலி போல் பாய்ந்திருப்பாள். என் தம்பி கேட்டிருக்க வேண்டும் இதை. இந்நேரம் உன் பரங்கி தலையை சீதன சீமை நோக்கி பறந்தே போயிருக்கும். என் தமிழ் புலவன் மட்டும் இங்கு இருந்திருந்தால் இந்நேரம் மரம் பாடிய உன் நாவியை கருகி இருப்பான். என் தமிழ் வீரகுல பெண்மணி என் மனைவி கேட்டிருக்க வேண்டும். இந்நேரம் உன் உடம்பு தீ பற்றி எரிந்திருக்கும்.
ஆனால் என்ன செய்வேனோ? இந்நாடே இந்த இழிவு உனக்கா எனக்கா? அடே எட்டப்பா, நான் இறக்கப் போகிறேன், என் புகழ் இருக்கும். ஆனால் உனக்கோ சி, ஊரே சொல்லட்டும். போதும், நிறுத்து. இவனை கொண்டு வந்து புலிமரத்தில் தூக்கிலிடுங்கள். வெளியே போங்கள். துணிந்தவனுக்கு தூக்கும் மேடையும் பஞ்சு மெத்தை. அன்று போரிலே ரத்தம் சிந்தி என் மக்களோடு நானும் அடிந்திருக்க வேண்டும். கோட்டை விட்டு வெளியேற எனக்கு இந்த இழிவு சாவு ஒரு நல்ல பரிசு. தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்றுதான் எனக்கு வருத்தம். பரங்கியர்கள் சிலரால் இன்று தாழ்வுட்டு இருப்பினும் எதிர்காலத்தில் ஆயிரமாக இளம் காலர்கள் உயிராக பேணுவர். உன் உயர்வை உயர்த்துவர். இதுவே என் நிரந்தர ஆசை. வாழ்க பாரதம், வாழ்க பாரதம், வளர்க மனிதர் நாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். காலமே காலமே, என்னை எங்கு கொண்டு போகிறாய்? மன்னவன் சாகிறான், கைகள் கட்டி பார்க்கிறாய். வாழ்க்கையின் காரணம் என்னை விட்டு போகுதோ? வீதியில் வீரவான் தீப்பிடித்து வேகுதோ? திரும்பி வா. தென் திசை போற்றுகின்ற கட்டபொம்மன் கதை பாட என் நாவில் வாரும் அம்மா ஜக்கம்மா தாயே. மச்சான், இந்த புள்ளைங்கெல்லாம் எப்படி நடிச்சாங்க பாத்தீங்களா? அட ஆமாம் புள்ள, அருமையா நடிச்சிருந்தாங்க. உண்மையான கட்டபொம்மனே நேர்ல வந்த மாதிரி நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கட்டபொம்மனா நடிச்ச புள்ள எத்தனை வீரவசவனம் பேசுது, அதை எப்படிதான் ஞாபகம் வச்சிருக்காங்களோ தெரியல புள்ள. ஆமாங்க மச்சான், அந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் அருமையா நடிச்சாங்க மச்சான். அது மட்டும் இல்லாம நம்ம கட்டபொம்மனை தூக்கல போட சொன்னாரே அந்த ஜாக்சன், அந்த புள்ள கூட அருமையா நடிச்சது மச்சான். மக்களே, உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேனுங்க. எம்மா பேரு உயிரை கொடுத்து பாடுபட்டு வாங்கணும் நம்ம இந்திய சுதந்திரத்தை. நாம தானங்க பார்த்துக்கணும், சரிதாங்களா? நன்றி. அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கண்ணே, அப்படியே வந்து முன்னாடி நில்லுங்க. எந்திரிச்சு நில்ல கேர்ள்ஸ். இல்லை கண்ணே, உட்காரு உட்காரு. அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காரு. ஒரு லைன். Really proud of you guys. Bravo. You deserve a round of applause. Thanks a bunch for your entire team.